கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் அந்த முடிவுகள் பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்குது. மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பாருங்க சார். பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சிங்களேன். அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷனில் நம்ம ஊரில் நீங்கள் இன்விடேஷன் அடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக லோக்கல் எம்எல்ஏ பேரை கூட விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஊரில் அப்படி இல்லை. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பேர் இல்லாமல் அந்த இன்விடேஷன் வரக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் வந்ததில்லை, அந்த ஸ்கூலுக்கு பண உதவி பெற்றுக்கொள்வது என்று சிபிஎம் முடிவு பண்ணுச்சு. ஆனால் சிபிஐ ஏற்றுக்கல. அவங்க ஒரு கட்டத்தில் நான் கூட்டணி விட்டு வெளியே போடுவோன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவரை கட்சியிலிருந்தே நீக்கி அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அது பூதாகாரமான பிரச்சனை. ஏன்னா அங்கே விட மாட்டாங்க. அங்கே பல ஊர்களில் என்ன நடந்தாலும் ஜனங்கள் அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. ஆனால் கேரளா ஜனங்கள் மட்டும் அப்படி இல்லை. பாஜக எங்கெல்லாம் இந்த மாநில கட்சிகளோடு கூட்டணி வச்சதோ அந்த மாநில கட்சிகளை முழுதும் முடிச்சிருச்சு. பிரதமராக இருக்கவர் என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி. இப்போ அதுதான் அவர் கட்சிக்கு அவர் லாயலா இருக்கிறார். ஆனால் சசி தரூர்கிட்ட அந்த லாயல்ட்டி இல்லையே. அமித்ஷாவினுடைய தயவு இல்லாமல் இவர்கள் யாருமே ஒரு நாள் கூட அரசியல் ரீதியாக உயிரோடு இருக்க முடியாது. நம்மளை டிச் பண்ணிட்டு அவர் திரும்ப எலெக்ஷன் நடக்கின்ற போது விஜய் கூட போவதற்கு முயற்சி பண்ணுறாரு. ஆகவே இவரை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க சொன்ன உடனே அவங்க கூப்பிட்டு இவரை வான் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். பிரச்சனையே இல்லையடா, ஏன்டா இதுக்கு தீர்வு? அந்த கேள்வி அந்த பதில் யாரும் சொல்லலை. அதுல என்ன சார் பிரச்சனை? 4-2 தானே அவர் சொன்னாரு. இதுதான் இன்னைக்கு திருப்பரம் பண்றதுல பிரச்சனையே இல்லையாங்க. என்ன பிரச்சனைங்க? தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள்ல முதற்கொண்டு இந்த கட்சியை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தேர்தலை மறந்துடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது ஒன்று இழந்தாலும் ஒன்று அடைய முடியும். அது காங்கிரஸ் கட்சியில அதுக்கு நம்ம 70 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி என்ன பண்ணிட்டோம்? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னே கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் அந்த முடிவுகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறது. அதாவது இதுக்கு பிறகு நடக்க போகின்ற 2026 5 மாநில தேர்தலுக்கான ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி. உள்ளாட்சி மன்ற தேர்தலையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்குது. மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை சார். இல்லை, இந்த முறை உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கின்ற வெற்றி ஒரு மகத்தான வெற்றி. பொதுவாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலம். அங்கே 24 மணி நேரமும் அந்த மக்கள் அரசியல் பேசி, அரசியல் பழகி, அரசியல் சிந்தனையிலும் இருப்பாங்க. சாதாரண மக்கள் கூட அரசியல் வயப்பட்டவர்கள். பொதுவாக ஜனநாயக நிறுவனங்களை செயல்படுத்துவதில் மிக கண்ணும் கருத்துமாக இருப்பார். அங்கே அந்த ஊரில் உள்ள நீங்கள் செயல்பாடுகள், அரசாங்கத்தினுடைய பணிகள், பொதுப்பணி பணிகள், ஹைவேஸு, இதெல்லாம் நம்ம ஊரை மாதிரி யாராவது பண்ணுறாங்க நமக்கு என்னன்னு அந்த ஜனங்கள் இருக்கவே மாட்டாங்க. ரேஷன் கடையில் இப்போ நம்ம ஊர்லலாம் நிறைய மாநிலங்களில் பல்வேறு தவறுகள்லாம் நடக்கிறது. ஆனால் கேரளாவில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க அந்த மக்கள். ரேஷன் கடையில் சாதாரண மக்கள் முதற்கொண்டு தங்களுடைய முழு உரிமையை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு விவரமாக பேசி அதை செயல்படுத்துவார். அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள், இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சில கூட்டுறவு வங்கிகள்லாம் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு சவுண்டாக இருக்குது அந்த கூட்டுறவு வங்கிகள். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் இந்த நிர்வாகத்தை நடத்துகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் உண்டு. பொது பணிக்கு வருகின்றவர்கள், பொது சேவைக்கு வருகின்றவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்கணும், நியாயமானவர்களாக இருக்கணும், நேர்மையானவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறத அந்த எல்லா தரப்பு மக்களும் அதில் ஒரு சின்ன ஒருங்கினங்களை கூட அவர்கள் சகிக்க மாட்டார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளர் அவருக்கு ரொம்ப எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. நீங்கள் அசம்பிளியில், பார்லிமெண்ட்லலாம் சின்னம், கொள்கை, பிரதமர், முதலமைச்சர், இந்த மாதிரிலாம் பலவிதமான கொள்கைகள்,
அதெல்லாம் வந்து விவாத பொருளாகி பெரிய விவாதங்கள் நடக்கும். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வந்து அப்படி இல்லை. லோக்கலாக வந்து இல்லை இருக்கிற லிவிங் சிவிக் கண்டிஷன்ஸு, மக்களுக்கு தேவைப்படுகிற குடிநீர் வசதி, தெருக்களில் இருக்கின்ற சுகாதாரம், இதை போன்ற பணிகள் அங்கே வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து உள்ள பிரசிடெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய மரியாதைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ உதாரணமாக நம்ம ஊரில் பிரசிடெண்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சிங்களேன். அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷனில் நம்ம ஊரில் நீங்கள் இன்விடேஷன் அடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக லோக்கல் எம்எல்ஏ பேரை கூட விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஊரில் அப்படி இல்லை. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பேர் இல்லாமல் அந்த இன்விடேஷன் வரக்கூடாது. ஸோ அந்த ஊராட்சி மன்ற தலைவருங்கிற பதவி வந்து அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற பதவியாக அவர்கள் பார்ப்பதும், அந்த மேயர், சேர்மன் இதற்கெல்லாம் அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து இந்த எலெக்ஷன். வழக்கமாக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் கேரளாவினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படின்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு தடவை எல்டிஎஃப்னா இன்னொரு தடவை யூடிஎஃப். அந்த யூடிஎஃப் ஃபங்க்ஷன் கூட அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்கிறாங்க. அதாவது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த இடங்கள் தான், இவர்கள் தான் கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு இந்த இடங்கள் தான், இந்த ஊர் தான். அதற்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டணி கட்சிகள் வந்து அரசாங்கத்தை அமைத்தால் அவைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவும் அவங்க அதுவும் இன்பில்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அதற்கு ஒரு கன்வீனர். ஸோ உதாரணமாக வச்சிங்களேன், ஒரு 4 கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஒரு 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 திட்டத்தை அமுல்படுத்துறதா இல்லையா, ஒரு பதவிக்கு யாரை வந்து சிபாரிசு பண்ணுறது, யாருக்கு கொடுக்கறது, இதை மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வருகின்ற போது அந்த ஒருங்கிணைப்பு குழு உட்கார்ந்து முடிவு பண்ணும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ண முடியாது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இவங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க, இந்த கட்சி ஒன்று சொல்கிறாங்க, அந்த கட்சி ஒன்று சொல்கிறாங்க. முழுமையான கேபினட் சிஸ்டம் அங்கே ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பல ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்களில் வந்து கேபினட் சிஸ்டமே ஃபங்க்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தை எடுத்துங்க. ஒன்றிய அரசாங்கத்தில் மோடி என்ன சொல்கிறாரோ அவ்வளோதான். கேபினெட்டில் யாரும் எதையும் வாதிக்கிறது இல்லை, எதை பற்றியும் பேசுறது இல்லை. அமித்ஷா சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, மோடி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இதே போல் பல மாநிலங்களில். ஆனால் கேரளாவில் எல்லாம் அப்படி முடியாது. அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு நிதி ஒதுக்கீடும் கேபினெட்டுக்கு வரணும், முழுமையாக வாதிக்கப்படணும், அதில் வந்து ஓட்டெடுப்புக்கு விடப்படணும். அதில் வந்து நீங்கள் சிபிஎம்முக்குள்ளே பெரிய தகராறு இருந்துருச்சு. இப்போ நீங்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து இந்த நிதி உதவி, இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசியை அறிமுகப்படுத்த அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் வந்ததில்ல, அந்த ஸ்கூலுக்கு பண உதவி பெற்றுக்கொள்வது என்று சிபிஎம் முடிவு பண்ணுச்சு. ஆனால் சிபிஐ ஏற்றுக்கலை. அவங்க ஒரு கட்டத்தில் நான் கூட்டணி விட்டு வெளியே போடுவோன்னு சொல்லிட்டாங்க. எல்டிஎஃப்லேயே அவ்வளோ பிரச்சனை, எல்டிஎஃப்க்குள்ளே அவ்வளோ பிரச்சனை. ஸோ இதை போல் அதே மாதிரி வந்து யூடிஎஃப்குள்ளேயும் காங்கிரஸ்லேயும் பெரிய விழிப்புணர்வு. இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து அவர் வந்து யூத் காங்கிரஸ் பிரசிடெண்ட், மாநில இளைஞர் காங்கிரஸினுடைய தலைவர், அவர் வந்து ஒரு பெண்ணோட தவறாக நடந்துக்கிட்டாருன்னு ஒரு புகார் வந்த உடனே அது வந்து பெரிய விஷயமாகி அது பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு இன்றைக்கி அவரை கட்சியிலிருந்தே நீக்கி அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அது பூதகாரமான பிரச்சனை. ஏன்னா அங்கே விட மாட்டாங்க. அங்கே பல ஊர்களில் என்ன நடந்தாலும் ஜனங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஆனால் கேரளா ஜனங்கள் மட்டும் அப்படி இல்லை. அந்த விழிப்புணர்வின் காரணமாகத்தான் இப்போ அவங்க இந்த மாதிரி பல மாற்றங்கள் வேணும்னு நினச்சிருக்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக ஒரு மாற்றமாக வந்து கடந்து போக முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான ஒரு மாபெரும் வெற்றிக்கான ஒரு அறிகுறி. இது இந்த அங்கே ஏற்பட்டிருக்கிற விஷயம் வந்து அருகில் இருக்க மாநிலங்கள், அதாவது பார்த்திங்கன்னா புதுச்சேரி, அதாவது மேற்கு வங்கம், அசாம், இந்த மாதிரி மாநிலங்களில் அது வந்து எதிரொலிக்கும். மாற்றத்துக்கான ஒரு விதையை வந்து கேரளாவில் வந்து இல்லை, அது வந்து நம்ம வந்து அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 2 எலெக்ஷனுக்கு இடையில நீண்ட இடைவெளி இருந்ததுன்னா அது தப்பாக போயிடும். இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழித்து அசம்பிளி எலெக்ஷன் வந்துன்னு வச்சுங்க, அதற்குள்ளே வந்து இந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மேலே ஏகப்பட்ட கெட்ட பேர், அதை செய்யலை இதை செய்யலை, அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த கேப் இல்லை. ஒரு 6 மாதத்துக்குள்ளே இப்போ தேர்தல் வருது. ஸோ அந்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வர்றதுனால நிச்சயமாக வந்து இந்த முடிவுகள் வந்து சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ப முடியும். 2வது, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான செயலாற்றம் செய்வார்கள். ஏன்னா அவங்க கையில் பஞ்சாயத்து இருக்குது, அவங்க கையில் கார்பரேஷன் இருக்குது, அவங்க கையில் முனிசிபாலிட்டி இருக்குது,
அதனால் நிறையா திட்டங்களை அமுல்படுத்த முடியும், மக்களுக்கு உடனே என்ன ஒன்று செய்து கொடுக்க முடியும். அதனால் அந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும், இந்த யூடிஎஃப்க்கு. ஆகவே நிச்சயமாக அந்த மாற்றம் வரும். அதனுடைய எதிரொலி வந்து இப்போ அண்டை மாநிலங்களான பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டிலையும் நிச்சயமாக எதிரொலிக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்து அந்த மாற்று கருத்து இல்லை. அது நம்ம எடுக்க போகிற அந்த வியூகம் வந்து ரொம்ப தொலைநோக்கு வீக்கத்தோடு அமைக்கப்பட்டால் நிச்சயமாக. அதாவது இந்த தேர்தல் வந்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற முக்கியமான மாநிலங்கள். வெஸ்ட் பெங்கால், அங்கே மமதா பானர்ஜி, தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கி மோடியையும் பாஜகவையும் வலதுசாரி பாசிசத்தையும் நெஞ்சுக்கு நேர் முழுக்க எதிர்க்கிற கட்சிகள் வந்து தான் இந்த 3 மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்குது. அது வந்து இப்போ பினராயி விஜயனை வந்து நம்ம செயல்பாடுகள் அரசாங்க நிர்வாகத்தில் வேணால் நம்ம குறை சொல்லிக்கலாமே ஒழிய, ஒன்றிய அரசினுடைய பாசிச அரசியலை, மதவாத அரசியலை எதிர்ப்பதில் அவர் வந்து கொஞ்சம் கூட தயங்காதவர். முழு நேரமாக சித்தாந்த ரீதியாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களை எதிர்க்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்தியாவிலே வந்து ஒரு மாநில முதலமைச்சர் வந்து மிக வலுவாக பிரதமர் மோடியையும் அவர் கொண்டு வருகிற மாநில உரிமைகளுக்கு எதிரான திட்டங்களையும் எதிர்க்கிறார் என்று சொன்னால் அது தமிழக முதலமைச்சர் தான் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அதே மாதிரி மமதா பானர்ஜியை வந்து அந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக பாஜக வந்து பெரிய திகிடுதத்த வேலைகள்லாம் செய்யுது. பெக் பாரோ ஆர் ஸ்டீல்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அங்கே என்னதான் கிடையாது. அதுவும் வந்து அங்கே சப்ஸ்டான்ஷியலாக முஸ்லீம்ஸ் இருக்கிறதுனால எங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து வகுப்புவாத அரசியலை வந்து அளவுக்கு அதிகமாக வளர்க்க நினைக்கிறது பாஜக. அந்த 2 சமூகங்களை வந்து எதிரிகளாக கட்டமைத்து இந்துக்களுக்கு எதிரிகள் இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள் இந்துக்கள் என்று சொல்லி அவர்களை வந்து மோத விட்டு அதை வந்து அந்த மோதலின் காரணமாக அவர்கள் மக்கள் பெருகின்ற போது ஒரு சிறப்பு மக்களை தங்களுடைய வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்வது தான் அவங்களுடைய அணுகுமுறை பாஜக. ஸோ அங்கே வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, ஸோ இந்த 3 மாநிலத்திலையும் வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய முடிவுகள். இதில் கேரளாவில் வந்து என்ன வந்து ஒரு தனித்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் வந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் மதச்சார்பற்ற கட்சிகள். அது ஒரு சிறப்பு ஒரு விஷயம். அது ஒரு விஷயம். ஏன்னா அங்கே வந்து அதனால தான் பாஜக அங்கே ஸ்பேஸ் இல்லை. இங்கே வந்து அப்படி இருந்ததை தான் இன்றைக்கி வந்து பாஜக என்ன செய்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிமுகவை வந்து கைவசப்படுத்தி கொண்டார். அதிமுகவுடைய ஸ்பேஸை எடுக்கணுங்கிறதுல ரொம்ப திட்டம் தீட்டி அதை வந்து அதற்கான சதவங்க காய்களை எல்லாம் நகர்த்தி ஒரு வியூகம் வகுத்து அப்படியே எடப்பாடி பழனிசாமியை கொண்டாந்து ஒரு இடத்துக்குள்ளே உட்கார வச்சு அவரை வந்து இந்த அலையன்ஸை விட்டு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கி அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை வந்து கபலீகரம் பண்ணுவதற்கான முயற்சிகளை வந்து நடைமுறைகளை வந்து துவங்கி விட்டார்கள். அது அவ்வளவு சீக்கிரம் இங்கே எளிதாக நடக்குமா சார்? ஏன்னா இல்லை, அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர்களுடைய அவங்க பாஜக எங்கெல்லாம் வந்து இந்த மாநில கட்சிகளோடு கூட்டணி வச்சதோ அந்த மாநில கட்சிகளை முழுதும் முடிச்சிருச்சு. நீங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முஃப்திஃபா முகமது கூட அவங்க வந்து கூட்டணி வச்சாங்க. இப்போ அந்த கட்சியே இதில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரிசாவில் நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வச்சாங்க. அந்த கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் பேருக்குத்தான் முதலமைச்சரை ஒழிய அவற்றை எந்த இலாக்காவும் அதிகாரமுள்ள இலாக்கா அவற்றை எதுவுமே இல்லை, அவருடைய கட்சியிலையும் இல்லை. அதே மாதிரி ஆந்திராவில் வந்து ஜெகன், கர்நாடகாவில் வந்து நம்முடைய பழைய முதலமைச்சர் பழைய பிரதமர் தேவகவுடா. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாநில கட்சிகள் வந்து சிவசேனா எடுத்துங்க, உத்தவ் தாக்கரே, சிவசேனா, இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வைத்தவங்க மாநில கட்சிகள். ஆனால் பாஜகவோட கூட்டணி வைத்த அதே காரணத்திற்காக இதே மாதிரி நார்த் ஈஸ்டில் நிறையா கட்சிகள் போயிடுச்சு. வடகிழக்கு மாநிலங்களில் வந்து அவங்க வந்து கூட்டணின்னு முதல்ல போய் சேர்றது, பிறகு அந்த கட்சி அப்படியே கபலீகரம் பண்ணிடுறது. அந்த வரிசையில் தான் இப்போ வந்து அதிமுக நிற்குது. ஸோ நம்ம வந்து 100 உதாரணங்கள் இருக்குது. மாநில கட்சிகளை வந்து பாஜக எப்படி முழுங்கி அதை வந்து அந்த இடத்த பூரா தனக்கு கைவசப்படுத்தி கொண்டார்கள் என்பதற்கு 100 உதாரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் மீறி அதிமுக வந்து அதையெல்லாம் மீறி பாஜகவை வென்று விடும்னு சொல்வதற்கு அதற்கான லீடர்ஷிப் இல்லை. ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அந்த எம்ஜிஆர் இருக்காரா. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதே அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அதே வந்து இன்னைக்கு அமித்ஷா சொன்னால் தான் நடக்கும். அமித்ஷாவினுடைய தயவு இல்லாமல் இவர்கள் யாருமே வந்து ஒரு நாள் கூட அரசியல் ரீதியாக உயிரோடு இருக்க முடியாது. பொலிட்டிக்கலாக நான் சொல்கிறது.
அது அவங்க அரசியலே வந்து அவருடைய தயவுல தான். இன்னைக்கு வந்து தினகரன் வந்து அவர் வந்து அமித்ஷாவுடைய அனுமதி இல்லாமல் இப்படி பேச முடியுமா? இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து தன்னுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி போடுறாரு, அமித்ஷாட்ட கேட்டுட்டு தான் தள்ளி போடணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கேரளா அரசியல் மட்டும் மாறி நிற்கிறது. கேரளாவில் வந்து பாஜகவுக்கு இடமில்லை. ஒரு பக்கம் வலுவான யூடிஎஃப், இன்னொரு பக்கம் வலுவான எல்டிஎஃப். ஸோ பாஜக வந்து நடுவில் இருக்கிறதுனால அவர்களால் மதத்தை வைத்து அந்த மாநிலத்தை பிளக்க முடியவில்லை. ஆனால் முயற்சி செய்கிறார். திருவனந்தபுரம் மாநகராட்சி கைப்பற்றிருக்காங்க. ஆமாம், 101 வார்டில் 50 வார்டு வந்து பாஜக வென்றிருக்கிறது. அந்த ஒரு தொடக்கத்தை அந்த ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து வந்து சசி தரூர் சொல்லியிருக்காரு. அது ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலும் அது அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமான பார்வையை வந்து அது ஆரோக்கியமான விஷயம் என்று எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அவருடைய இப்போ அவர் பின்பற்றுகிற மோடியை வந்து யாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கான்னு அவருடைய பார்வை ஆரோக்கியமான பார்வையாக இருந்தாலும் கூட இல்லை மோடி வந்து அவர் வந்து வாழ்த்து இந்த தேசத்தினுடைய பிரதமர், அவர் எப்படி வாழ்த்து சொல்லணும்? கேரளா உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையாக வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் தானே அவர் சொல்லணும். பிரதமராக இருக்கவர் அவர் என்ன சொல்றாரு? பாஜகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி. இப்போ அதுதான் அவர் கட்சிக்கு அவர் லாயலாக இருக்கிறார். ஆனால் சசி தரூர்கிட்ட அந்த லாயல்ட்டி இல்லையே. அந்த கேள்வி எழுப்பப்படும். சசி தரூரை போன்றவர்கள் வந்து உள்ளிருந்தே இந்த காங்கிரஸை வந்து உள்ளிருந்தே கொல்லும் வியாதின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் எனக்கு படுகிறது. அதை வந்து காங்கிரஸ் கட்சி கவனத்தில் எடுத்துக்கொண்டு வெகு விரைவிலே அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி கூட்டுற கூட்டத்திலே அவர் கலந்துக்கிறது இல்லை. காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன் கார்கே கூட்டுற கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் அதே நாளிலே பிரதமர் கலந்து கொள்கிற கூட்டத்திலே கலந்து கொள்கிறார். தன்னை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை வந்து தொடர்ந்து நீங்கள் அனுமதிக்கின்ற போது அது கட்சிக்குள்ள வந்து ஒரு தவறான சமிக்கையை கொடுக்கும். ஆகவே அதை அனுமதிக்கக்கூடாது. இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேரள மக்களுடைய மனசில் வந்து ஆழமாக வேண்டியிருக்கிற விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு நிலை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் வந்து அங்கே காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறமான சூழல் வந்து இருக்குது. உரிய முறையில் அந்த கட்டமைப்பு, உரிய முறையில் அந்த கூட்டணி இருந்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த 3 மாநிலங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, இந்த 3 மாநிலத்திலையும் காங்கிரஸ் வந்து மீண்டும் வந்து ரோல் பண்ணுறதுக்கு விஜயோட ஆதரவு தேவையா சார்? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து நம்முடைய இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை. அதனுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த கூட்டணியினுடைய தலைவர். கடந்த 3, 4, 5 தேர்தல்களாக இந்த கூட்டணி மிக வெற்றிகரமாக செயல்பட்டு பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ நடைமுறைகளிலோ எந்த விதமான உரசல்களும் இல்லை, மோதல்களும் இல்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கின்ற போது இந்த கூட்டணிக்கு வெளியே சிந்திக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதாக நான் நினைக்கல. தமிழ்நாடு தவிர்த்து 2 மாநிலத்திலையும் தேவைப்படுதாங்கிறேன். பாண்டிச்சேரியிலையுமே கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கும். அங்கே மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ரங்கசாமியால் வந்து ஆட்சி நடத்த முடியல, அது பாஜகவினுடைய பெனாமி ஆட்சி தான். பொதுவாக புதுச்சேரி மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு, கொஞ்சம் மதச்சார்பின்மை, அவங்க வந்து சாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அந்த மாதிரி ஊரில் வந்து கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அலங்கோலங்கள், அந்த ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் அவர் மூலமாக வந்து தமிழிசை இருந்தது. அதற்கு பிறகு இப்போ வந்திருக்கிற கவர்னர் அந்த மாநில முதலமைச்சரை அமைச்சரவையை மதிக்காமல், அந்த மக்களுடைய கோரிக்கைகளை மதிக்காமல் நடந்து கொண்ட முறைகளில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் நடந்த நன்மைகளை பற்றியெல்லாம் புதுச்சேரி மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே கூட்டணி வெற்றிகரமாக செயல்பட்டுருக்கு. ஆகவே இடப்பங்கீடு மட்டும், தொகுதி பங்கீடுகளை மட்டும் ஒழுங்காக பண்ணணும். கடந்த முறை பண்ணுகின்ற போது சில தவறுகள் நடந்து போச்சு. அந்த தவறுகள் நடக்காமல் ஒழுங்காக பண்ணிட்டாங்கன்னா இந்த கூட்டணியை நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் பேசின பேச்சுக்கு பிறகு ரங்கசாமி வந்து கடுமையாக விஜயை வந்து சாடியிருக்கிறார். அதாவது அரசியல் அறிவின்மை சார்பாக விஜய் பேசுகிறார், அவருக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, அவருடைய நாடகத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே வச்சுக்கணும், இங்கே வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை வந்து என்ஆர் காங்கிரஸ் அந்த மாரி ஏதாவது மறுபடியும் இல்லை, அதாவது அது என்ன நடந்திருக்கும்னு நான் யூகிக்கிறேன்னா, ரங்கசாமிக்கு வந்து விஜயோட நிறைய தொடர்புகள் உண்டுங்கிறது தான் எல்லாரும் அறிந்த ஒன்று.
நிறைய அடிக்கடி அவங்க சந்திப்பு, 2 பேருக்கும் வந்து நிலையான அடிக்கடி படப்பிடிப்புக்கு தொடர்ந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் அங்கே போகிறது, ரங்கசாமி வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கட்டத்தில் ரங்கசாமி வந்து இந்த பாஜகவினுடைய அவரால் நெருக்கடியை தாங்க முடியல அவரால். ஆகவே அதை விட்டு வர்றதுக்கு வேறு வழி என்னென்னா, காங்கிரஸோடு அவர் சேர முடியாது. அதனால் ஒரே வழி வந்து விஜய் மூலம் சேர்ந்துட்டா ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம கொண்டாந்துடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைத்தது உண்மை. அந்த பேச்சினுடைய அந்த புரிதலினுடைய வெளிப்பாடு தான் இவர் அங்கே போய் பாராட்டினார். முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன். யார் புதுச்சேரி கூட்டத்தில் போய் சொன்னார்ல, பிரதமரை நான் பாராட்டுகிறேன், ஆனால் பாஜகவை நான் வந்து அட்டாக் பண்ணுவேன். இப்படி பேசின உடனே அது வந்து டெல்லியில் போய் அவங்க அங்கே இருக்கிற பாஜக அவங்க டெல்லிக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இது ஏதோ வந்து இவர் சரி பண்ணுறாரு, நம்மளை வந்து டிச் பண்ணிவிட்டு அவர் திரும்ப எலெக்ஷன் நடக்கின்ற போது விஜய் கூட போவதற்கு முயற்சி பண்ணுறாரு, ஆகவே இவரை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க சொன்ன உடனே அவங்க கூப்பிட்டு இவரை வார்ன் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. தன்னை வந்து கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக காமிச்சிக்கிறார். விஜயோட டிஸ்டண்ட்டாக காமிப்பதற்கு காரணம் அவருக்கு வந்து டெல்லியிலிருந்து வந்த மிரட்டல்கள் தான். இல்லை, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா டெல்லியோடைய அந்த கெடுபிடி, அதோடைய அவருடைய ஆட்சியை வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கான எடுத்துக்கிற முயற்சிகள், அது ரங்கசாமிக்கு வந்து அந்த சுதந்திரத்தை வந்து பறிப்பதாக உணர்ந்து மீண்டும் நம்மளுடைய தாய் கட்சியான காங்கிரஸோடையே நம்ம வந்து கூட்டணி வைப்பதற்கான ஒரு சூழல் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாரா? ஏன்னா அவர் பேச்சு அதை வந்து நீங்கள் ரங்கசாமிகிட்ட தான் கேட்கணும். தட் கொஸ்டின் ஷுட் பி அட்ரஸ் ஒன்லி டு மிஸ்டர் ரங்கசாமி. பொதுவாக ரங்கசாமி வந்து நல்ல காங்கிரஸ்காரர். நாங்கள் யூத் காங்கிரஸ்லேருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். காமராஜருடைய பக்தர்னா அவ்வளோ பெரிய பக்தர் அவர் ரங்கசாமி. ஸோ காங்கிரஸ் மேன், அதில் ஒன்றும் இல்லை. அவர் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய நன்மை, அதனுடைய எதிர்காலம், அதனுடைய வளர்ச்சியை பற்றியெல்லாம் அவர் முடிவு அவர் யோசித்தாருன்னா பாஜகவை அங்கே வேறு ஒன்று அனுமதிக்கக்கூடாது. இன்றைக்கி அங்கே பாஜகவில் இருக்கிற பூரா காங்கிரஸ்லேருந்து போனவங்க தான். நமசிவாயமாக இருக்கட்டும், லட்சுமி நாராயணனாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து எம்எல்ஏக்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்து அங்கீகாரம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கி பிஜேபி போயிருக்காங்க. பாஜகவுக்கு வந்து அங்கே சுயமாக ஒன்றும் கிடையாது. இவர்கள் போகின்ற போது இவர்களோடு சில நண்பர்களையும் அழைத்து கொண்டு போனதுனால கட்சி இருப்பதைப் போல ஒரு தோற்றம் வருகிறது. காங்கிரஸுக்கு அப்படி இல்லை. காங்கிரஸ் அந்த மண் இயற்கையாகவே காங்கிரஸ் மண். அதில் சுதந்திர போராட்ட வீரர் காலத்திலிருந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் போராடுகிற நாளிலிருந்து காங்கிரஸுக்கும் அந்த மண்ணுக்கும் அவ்வளோ பெரிய நெருக்கம். பல்வேறு தலைவர்கள் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த மண் அவ்வளவு காங்கிரஸ் சார்பான மண்ணில் விளைந்த விளைச்சல் தான் ரங்கசாமி. ஆகவே அப்படி நடந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் அப்படி நடக்கிறதான்னு எனக்கு தெரியாது. அவர் இல்லாமலேயே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அங்கே வலுவாகத்தான் இருக்கிறது என்பது என்னுடைய மதிப்பீடு. இப்போ வந்து கேரளா வெற்றியை வந்து நிறைய பேர் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும் தமிழ்நாட்டில் அந்த காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி காமராஜர் ஆட்சி வரப்பொழுது உங்களில் யார் சார் காமராஜர்? இல்லை, அதாவது வெறும் யூகங்கள், ஆசைகள், நம்முடைய வந்து விஷுவல் திங்கிங்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கவே முடியாது. காங்கிரஸ் கட்சி வந்து தமிழகத்தில் தனியாக ஆட்சி அமைக்கணும்னா அது ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணம் என்பது சவால் மிக்க பயணமும் கூட. நிச்சயமா அது ஒரே நாளில் வந்து நம்ம ஒரு தாளில் எழுதி காமராஜர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சின்னு எழுதி நம்ம வந்து இருக்கிற 4 காங்கிரஸ்காரங்க சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாச்சுன்னா வந்துருமா? வராது. ஆனால் மீண்டும் போராடினால் அதை வந்து அடிப்படையிலே இருந்து அதற்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு 2-3 தேர்தல்கள் வந்து நம்ம தனியாகத்தான் நிற்கணும் தமிழ்நாட்டில். அதனுடைய விளைவுகள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அந்த விளைவுகளை வந்து விலை கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தலைவர் மூப்பனார் காலத்தில் நாங்கள்லாம் 89ல் தனியாக நின்று நான்லாம் ஜெயிச்சுட்டு வந்தேன். திமுக அதிமுக இல்லாமல் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன். நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கின்ற போது என்னுடைய ஜில்லாவிலே 7 எம்எல்ஏக்களை கூட்டு வந்தேன். அன்றைக்கு வந்து செல்வி ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவுக்கும் தலைவர் மூப்பனார் வழி நடத்திய காங்கிரஸ் கட்சிக்கு இடையில் 1 விழுக்காடு வாக்கு தான் வித்தியாசம். சட்டமன்றத்தில் 1 எம்எல்ஏ தான் குறை. ஆனால் அந்த முயற்சியை வந்து அடுத்த கட்டமாக தொடர முடியல. 89ல் ஆரம்பித்த அந்த முயற்சியை வந்து தொடர்ந்து முன்னெடுத்திருப்போம்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் வலுவாக வந்திருக்கும். இல்லை, அப்போ ஒரு பேச்சு என்னன்னா,
உண்மையான எதிர்க்கட்சியே இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தான் செயல்படுது அப்படின்னு செயல்பட்டது. எல்லா இடங்களிலும் இப்படி செயல்பட்டு. ஆமாம். ஏன்னா ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட ஆமாம், அவங்களுடைய அந்த ஜாஜே அணி பிரச்சனை இருக்குங்களே அதை கவனிக்க மட்டும் தான் நேரம் இருந்தது. ஆனால் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயம் மட்டும் மக்களுடைய நலன் கருதி போராட்டமாக இருக்கட்டும் எதாக இருந்துட்டும் காங்கிரஸ் தான் எல்லாத்தையும் இடத்துலையும் நின்னது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் ரெண்டாவது தொடர்ந்து செயல்பாடுகள். இப்போ நாங்கள் வந்து புதுசாக இப்போ கமிட்டி அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஏற்பாட்டில் ஒரு வந்து கிராமங்களில் காங்கிரஸை புனரமைப்பதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு குழு போட்டு என்ன தலைவராக போட்டாங்க. நாங்கள் வந்து வார்டு கமிட்டியிலேருந்து நகர காங்கிரஸ் கமிட்டி, பேரூராட்சி கமிட்டி, கிராம காங்கிரஸ் கமிட்டி, மாநகராட்சி வார்டு கமிட்டி, ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி, இப்படி எல்லா வார்டுகளெல்லாம் அமைச்சு ஒரு 24,000 கமிட்டி மொத்தம் வருது. அதில் வந்து ஏறக்குறைய 17,000 18,000 கமிட்டி அமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பேர் முகவரி, மொபைல் ஃபோன், காங்கிரஸ் கட்சியில் என்ன பொறுப்பு, இதை வந்து எங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக இவங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பீங்க? இவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ பெரிய செயல் திட்டம் வேணும். அந்த செயல் திட்டத்தை வந்து நிறைவேற்றும் போது என்ன வருது? இங்கே இருக்கிற அந்த மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய கட்டுக்கோப்பு வந்து உறைஞ்சிடக்கூடாது. அந்த கட்டுக்கோப்பு உறைஞ்சிட்டா அது வந்து தேசிய அளவில் வந்து இந்தியா கூட்டணியினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி நிற்கும். இதை போன்ற சிக்கல்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்கிற முடிவை யார் எடுக்கணும்னா அகில இந்திய காங்கிரஸ் தான் எடுக்கணும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து தேர்தல் வெற்றி வேறு, கட்சியை வந்து பலப்படுத்துவது வேறு. கட்சியை பலப்படுத்துவது, கட்சியை வந்து கீழே இருந்து கட்டி அமைப்பது, அதை வந்து நூக்கன் கார்னர் ஆஃப் தி ஸ்டேட்டு, தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் முதற்கொண்டு இந்த கட்சியை கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா தேர்தலை மறந்துடும். ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது பார்த்து ஒன்று இழந்தால் ஒன்று அடைய முடியும். அது வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து 70 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி என்ன பண்ணிட்டோம்? ஆட்சியை பற்றி தான் கவலைப்பட்டோம். குட் கவர்னன்ஸ் கொடுத்தோம், நிறையா திட்டங்கள் கொடுத்தோம், ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை கொடுத்தோம், பலவிதமான உரிமைகளை கொடுத்தோம். வேலைவாய்ப்பு உரிமை, உணவுக்கு உரிமை, கல்விக்கு உரிமை, இந்த மாதிரி ஒரு தகவலும் அறியும் உரிமை, இதெல்லாம் கொடுத்தோம். இந்த மாதிரி இவ்வளவு நல்ல கவர்மெண்ட் கொடுத்தோமா, கட்சியை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் விட்டுட்டோம். கட்சி கட்டமைப்பு என்ன இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பல மாநிலங்களில் வந்து கட்சிக்கு பெரிய நெருக்கடி வந்திருக்கு. இப்போ நீங்கள் பீகாரில் வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சியோட கூட்டணி வைத்து அந்த கட்சி வந்து அங்கே வந்து அவர்களுக்கு வந்து அவங்களுடைய இடம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 40க்கு 40 ஜெயித்து கொண்டிருந்த கட்சி இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையில் அங்கே வந்து எதிர்க்கட்சியாக கூட அமரக்கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்க சொல்லு. இப்போ தெலுங்கானாவில் வந்து அதை வந்து ரேவந்த் ரெட்டி வந்து இந்த மீட்டெடுத்து அதை வந்து அதை மாதிரி பல வந்து இளைய தலைவர்கள் நிறையா இருக்காங்க. தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை வந்து உழைக்க தயாராக இருக்கார், இளைஞர். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கட்சியை வளர்க்கணும்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ராகுல் காந்தியுடைய அந்த வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் வந்து அது ஒரு அந்த வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். அவர் தொகுதி வயநாடு தொகுதியாக இருந்தாலும் கூட கேரளாவுடைய ஏற்பட்ட அந்த வெற்றி வந்து அது ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. அது பெரிதாக வந்து பேசப்படலாம் கூட இளைய தலைமுறை வாக்காளர்கிட்ட வாக்கு திருட்டுங்கிறது ஒரு விஷயம் வந்து இவர் மூலியமாக தான் வெளில வந்திருக்கு. இப்போ அதனுடைய தொடர்ச்சி இங்கே ராகுல் காந்தி இங்கே வந்து நாடு முழுவதும் சார் ஒரு பாத யாத்திரை, ஜோடோ யாத்திரை மாரி அவர் இதே போல் விஷயத்தை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கொண்டாருன்னா எப்படி இருக்கும் வாக்கு திருட்டு விவகாரம்? அதாவது அது வந்து அது கால அவகாசம் அதெல்லாம் பொறுத்து தினசரி நடந்து கொண்டே இருக்க முடியாது. அவர் வந்து லெங்த் அண்ட் பிரெத் வந்து நடந்து முடிச்சிட்டார். இனிமேல் வந்து பல இடங்களில் வந்து பலவிதமான மக்கள் இயக்கங்களை நடத்தலாம். ஒரு 5 மாநிலத்தை மட்டும் மையப்படுத்தி ஒரு மக்கள் வருவார். இங்கே வந்து தேர்தலுக்கு முன்னால் தலைவர் ராகுல் காந்தி வர்றாரு, பிரியங்கா காந்தி வருது, மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருகிறார், அன்னை சோனியா காந்தி வர்றாங்க. நாங்களும் வந்து செல்வ பெருந்தகையும் ஒரு பாத யாத்திரைக்கு திட்டமிட்டிருக்கிறார். அந்த பாத யாத்திரையில் வந்து ராகுல் காந்தி வந்து கலந்து கொள்கிறார். நாங்கள் வந்து இந்த புதிதாக நாங்கள் நியமித்த இந்த கிராம கமிட்டிகளுடைய தலைவர்கள் 2.5 லட்சம் பேரை ஒரு இடத்துல கூட்டுறதுக்கான செயல் திட்டங்களை நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்துவோம். அந்த மாதிரி செயல்படுத்துகின்ற போது முதல்ல வந்து இந்த தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை கால் உண்டு அனுமதிச்சிடக்கூடாது.
ராகுல் காந்தி கலந்துக்கிற அந்த பாத யாத்திரை ஒரு திருப்புமுனை திருப்புமுனை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். அது வந்து பாஜகவையும் பாசிச அரசியலையும் தென்னிந்தியாவில் வேறு கொள்ளாமல் செய்வதற்கு கேரளா, தமிழ்நாடு இதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் மதச்சார்பற்ற கட்சிகளுக்குள்ள இருந்தாலும் அதை வந்து மேல் வாங்கி ஒட்டுமொத்தமான தேசத்தினுடைய ஆபத்தை கருதி ஒரு செயலாற்றங்கிறது தான் முக்கியம். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் சார், அது தீர்வு என்ன? திருப்பரங்குன்றத்தில் வந்து பிரச்சனையே, அதாவது ஒரு நல்ல கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் வந்தார், மாணவர்கள் எதுக்கு உட்கார வச்சார். 4 இந்த பக்கம் 2, இதுக்கு என்னடா தீர்வுன்னு கேட்டார் பையங்கள். ஒரு பையன் எழுந்திருச்சான், 4 2 8 சார் அப்படின்னா ஒரு பையன். இன்னொரு பையன் எழுந்திருச்சான், 4 + 2 6 சார்னா. இன்னொரு பையன் வந்தான், 4 - 2 2 சார்னா. அவர் சொன்னார், என்னடா 4 4 இருக்கட்டும், 2 2 இருக்கட்டும், இதுக்கு என்னடா தீர்வு? இது பிரச்சனையே இல்லையடா, ஏன்டா இதுக்கு தீர்வு? அந்த கேள்வி, அந்த பதில் யாரும் சொல்லலை. அதில் என்ன சார் பிரச்சனை? 4 2 தானே அவர் சொன்னார். இதுதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையே இல்லையாங்க. என்ன பிரச்சனைங்க? அங்கே வந்து 150 வருஷம் 162 வருஷம் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலில் வந்து தீபம் ஏற்றி அந்த மக்கள் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்திற்கு வர்றவர்களோ முருக பக்தர்களோ நீங்கள் வந்து வேற எங்கேயும் தீபம் ஏற்றணும்னு சொல்லலை. திடீர்னு ஒரு 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 கம்பம் அங்கே இருக்குது அப்படிங்காங்க, அது சர்வே ஸ்டோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இன்னொரு தீப ஸ்டோன் வந்து நடுமலையில் இருக்குது. அதில் தான் முன்னால் தீபம் ஏற்றி 122 வருஷத்துக்கு முன்னால் அந்த கம்பத்தில் தான், அதான் தீப ஸ்தம்பம்னு பேர், அதில் தான் ஏற்றினாங்க. அதுக்கு பிறகு உச்சி பிள்ளையார் கோயில் கட்டின உடனே கர்ப்ப கிரகத்துக்கு நேராக மேலே இருக்கிறதுனால அதில் ஏற்றினாங்க. 150 ஆண்டுகள் என்பது வந்து இன்றைக்கி போராட்டம் நடத்துகிற எவனும் பிறந்திருக்கவே இல்லை. ஸோ அவ்வளவு நாள் வந்து தொடர்ந்து கண்டினியூவஸ், எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாமல். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்ச நாள் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி நடக்கிற ஒரு வைபவத்தை வந்து எதற்காக வேண்டி மாற்றணும்? நீங்கள் அங்கே உள்ள கோயிலில் அந்த 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 தர்காவில் உள்ளவங்க வந்து இப்போ உச்சி பிள்ளையார் அந்த முருகன் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகம் நடக்கின்ற போது தர்காவை திறந்து விட்டாங்க அந்த முக்தவல்லி. எல்லாரும் இங்கே வந்து உட்காருங்க, இளைப்பாருங்க, தண்ணி குடிங்க, எல்லாருக்கும் குளிர்பானம் கொடுங்கன்னு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு உண்டு பண்ணுறீங்களே ஒழிய அங்கே பிரச்சனையே இல்லை. இதற்கு நீதிமன்றம் துணை போவது தான் ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அதுக்கு மேலே நான் அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா நீதிமன்றத்தை பற்றி நான் அதுக்கு மேலே பேச விரும்பலை. இதை போன்ற வழக்குகளில் வந்து நீதிமன்றங்கள் சற்று கவனமாக இருந்தால் சமூக அமைதியை பாதுகாக்க முடியும். நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்தில் தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.